ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி மார்க்கெட் இதுவரைக்கும் ஃபில் பண்ணாத பிளேசஸை எந்த மாதிரியான மூமெண்ட் கொடுத்து ஃபில் பண்ணுது அண்ட் ஃபில் பண்ணிட்டு அதோட ரிவர்சல் எப்படி இருக்குங்கிற விஷயத்த ப்ராப்பரான ஒரு அனலைஸ் கொடுக்கறது மூலமா நல்ல ஒரு என்ட்ரி எடுத்து நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரியான விஷயத்தை தான் நான் இந்த சார்ட்ல யூஸ் பண்ணி என்னுடைய ட்ரேட் என்ட்ரி எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸில் நான் அப்டேட் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸில் எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது ஒரு டிமாண்ட். ஓகேவா? இந்த டிமாண்ட் வேல எனக்கு ஒரு செல்லர் அவனுடைய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எனக்கு மூவ் ஆகியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு தெளிவான அப் ட்ரெண்டு தான். ஓகேவா? நல்ல ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எனக்கு புல்லிஷ் மார்க்கெட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. பட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்லேயுமே செல்லர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான வே பையரோட வே. ஓகேவா? அதாவது ப்ரீவியஸில் ஒரு டவுன் வருது. அந்த டவுன் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் அகைன் என்ன பண்ணுது, ஒரு அப் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்காக அதோட கண்டினியூஷனை கொடுக்கறதுக்காக மார்க்கெட் பையரோட வேல மூவ் ஆகுது. ஒரு டிமாண்ட் வே கிடைக்குது. அந்த டிமாண்ட் வேல பர்டிகுலராக இந்த பிளேஸில் செல்லர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரெஷரை கொடுக்குறாங்க. கரெக்டாக செல்லர் டீப்பாக ப்ரெஷர் கொடுத்துமே பையர் அகைன் கீழே இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்து மேலே கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலுமே அந்த 1 மினிட்டுக்கு யாரோட பவர் அதிகமாக இருந்திருக்கு, செல்லர். அதனால தான் அந்த கேண்டில் நமக்கு பையராக ப்ரொஜெக்ட் ஆகலை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸில் சேஞ்ச் ஆன ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய பையர் வேல என்ன பண்ணும், சில குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால தான் ப்ரீவியஸில் அந்த பையரோட ப்ரெஷரில் 2 கேண்டில் ப்ரெஷராக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுது. இந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் பையரில் இருக்குது, ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண போதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஒரு செல்லர் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு டோஜியில் இருக்குது. இந்த மாதிரி நியூட்ரல் கேண்டில்ஸ் வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம், நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அகெயின் ஒரு செல்லர் ப்ரெஷரில் ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்திருக்காங்க. பட் அந்த இடத்துல செல்லர் என்ன பண்ணிட்டான், அவனுடைய மெஜாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பர்டிகுலராக சேஞ்ச் ஆன ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணணும், இந்த மார்க்கெட் ஈக்குவல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ண வேண்டிய பேசிக்கான ஒரு விஷயங்கள். இனிமேல் நம்ம என்ட்ரியை பற்றி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரிவர்சல் பண்ணி ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். சரியா? ஓகே, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸில் நம்ம அனலைஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ட்ரியை பார்க்கலாம். இப்போது எனக்கு இந்த பர்டிகுலரான இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு. ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு பர்டிகுலரான வேல்யூவை என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். ஸோ இந்த செல்லர் கேண்டில் எனக்கு ஈக்குவல் பண்ணிடுச்சு. ஸோ ஈக்குவல் பண்ணதுனால மார்க்கெட் அகைன் எனக்கு ரிவர்சல் ஆகுது. ஓகேவா? அப்படி ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸ் எனக்கு என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு சேஞ்ச் ஆன ப்ரைஸ் வேல்யூஸ் எல்லாமே, ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு ஜங்ஷன் வந்திருக்கு. ட்ரெண்ட் நம்மளுக்கு அகெயின் அப்லேயே கண்டினியூ ஆகணுமா இல்லை டவுனில் போகணுமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் கேண்டில்ஸ் என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆன எல்லா ப்ரைஸ் வேல்யூஸுமே என்ன பண்ணணும், ஈக்குவலாக ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இடத்துல எனக்கு டீப்பாக என்ன பண்ணியிருக்கு, ஒரு பையர் கேண்டில் மேலே போகும் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பையர் கேண்டில் வந்திருக்கு. அந்த பையர் கேண்டில் இந்த விக்கு அந்த ப்ரெஷர் வேல்யூஸ் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், என்னுடைய அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த கேண்டில் எனக்கு டாப் போனதுமே அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்கணும். அந்த ரிவர்சல் கொடுக்கணுங்கிற விஷயத்தை எப்படி ப்ரோ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் எனக்கு இந்த பர்டிகுலரான பிளேஸை என்ன பண்ணிடுச்சு, ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு தான். ஆனாலுமே இந்த ஒரு கேண்டில், இப்போ எனக்கு ஒரு பையர் கேண்டில் வந்துச்சு இல்லையா, இந்த பையர் கேண்டில்லையுமே என்ன இருக்கும், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் சேஞ்சிங் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பையர் கேண்டில் எனக்கு இந்த ப்ரெஷரை நார்மலாக பிரேக் அவுட் பண்ணலை. அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணாமல் அகைன் இன்னொரு கேப்பை எனக்கு அது என்ன பண்ணியிருக்கு, க்ரியேட் பண்ணியிருக்கு. டாப் வரைக்கும் எனக்கு போயிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலரான விக்ஸில் இருந்து எனக்கு இவ்வளோலேருந்து மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்த எனக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கேண்டில்ஸ் என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா அது இன்னொரு கேப்பை அந்த இடத்துல என்ன பண்ணுது, எனக்கு ரெடி பண்ணுது. அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது, அகெயின் ஒரு செல்லர் எனக்கு மார்க்கெட் டவுனை கண்டினியூ பண்ணுறாங்க. என்னுடைய ப்ரீவியஸான ஒரு விஷயம் என்ன, ஒரு பையர் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் செல்லரில் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலரான வே இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, இதில் இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங் எல்லாத்தையுமே இந்த பையர் ஃபில் பண்ணிடுச்சு. பட் அதையும் தாண்டி ஒரு இந்த அளவுலேருந்து இந்த அளவு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, ஒரு அப் கொடுத்துருக்கு எக்ஸ்ட்ராவாகவே. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்கு. அந்த செல்லர் கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அந்த கேப்பை மட்டுமே தான் என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக அதோட பாடி கிளியர் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அதோட செல்லர் ப்ரெஷர் என்ன பண்ணிடுச்சு, அகெயின் கீழே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இன்னுமே நமக்கு என்ன இருக்குது, கேப் இருக்குது. அதனால தான் நான் அகெயின் என்ன பண்ணியிருக்கேன், டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோ இதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் டவுன் கொடுத்ததுக்கான ரீசனா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இன்னுமே நமக்கு கீழே ஃபேர் வேல்யூ கேப் எந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா,
பர்டிகுலராக இந்த பிளேசஸ், அதாவது ஃபேர் வேல்யூ கேப்னால் எல்லாருக்குமே தெரியும். 1 2 3 இந்த கேண்டில் ரன்னிங்கில் கண்டினியூஷன் இல்லாத ஸ்பேசஸை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்லுவோம். இம்பேலன்ஸான ஒரு வேலை. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரியில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ள என்ட்ரி எடுக்கிற விஷயங்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் வந்து எனக்கு எஃப்விஜி இந்த ஒரு பர்டிகுலரான பிளேசஸில் இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கணும். அந்த இடத்த வந்து எனக்கு பர்டிகுலராக அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ரன் ஆகணும். அதுக்கு மார்க்கெட் டவுன் வந்தால் தான் முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரியும் டவுன் என்ட்ரி கண்டிப்பாக இருக்குது. அப்போது அந்த ஒரு என்ட்ரியில் நான் டவுன் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஏன் பர்டிகுலராக வந்து அப்ட்ரேட் ஃபாலோ பண்ணணும்? இந்த இடமுமே நமக்கு வந்து டீப்பாக டவுனில் தான் வருது, செல்லரோட ப்ரெஷருமே எனக்கு டவுனில் தான் வருது. பட் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, ப்ரீவியஸில் வந்த இந்த ஒரு பையர் கேண்டிலோட ப்ரைஸ் வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாகவே ஒரு கேப் கொடுத்து கேண்டிலோட பாடி மேலே போய் தான் முடிஞ்சுது. பட் அதோட வேல்யூஸை ஈக்குவல் பண்ணுறதாக ஒரு செல்லர் வந்துடுச்சு. அகைன் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறதுனால மார்க்கெட் எனக்கு டவுன் ட்ரெண்ட் வரணுங்கிற ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ண விஷயத்தை நான் எப்படி என்னுடைய ட்ரேடில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அதுக்குள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய விஷயங்களை ஈக்குவல் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து எனக்கு எங்கே வரணும், டவுன் வரணும். இது வந்து என்னுடைய ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்ட்ரேட் எடுக்கிறேன். எனக்கு வந்து அது ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அப்ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரீசனுமே என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த செல்லர் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த செல்லர் கேண்டில் என்னது, எனக்கு ஒரு கேப்பு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்பை வந்து இந்த பையர் ஃபில் பண்ணிடுச்சு. அந்த பையரில் அது ரெடி பண்ண இந்த கேப்பை வந்து இந்த செல்லர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஈக்குவல் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக எனக்கு வந்து ஒரு செல்லர் வந்ததுனால அதோட ப்ரைஸ் வேல்யூ ஈக்குவல் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து ஒரு பையர் கேண்டில் மேலே ப்ரெஷர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேண்டிலுமே வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் அது செல்லரில் மூவ் ஆகி டவுன் வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வீடியோவே நான் ஸ்கிப் பண்ணேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் சார்ட் வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணியிருந்தேன், நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போது ப்ரீவியஸில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தா தெரியும், இந்த டாப் வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கலாம். சரியா? ஏன் ப்ரோ அதை நான் ரெசிஸ்டன்ஸாக எடுக்கலாம் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு மார்க்கெட் புதுசாக ரெடி பண்ண ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த பர்டிகுலரான பிளேஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வேல்யூவை ஈக்குவல் பண்ணுறதுக்காக வந்த பிளேஸ் தான் இந்த ஒரு பிளேஸ். ஓகேவா? ஸோ அந்த பிளேஸையுமே தாண்டி மார்க்கெட் உங்களுக்கு ஒரு அப்வேர்ட் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல இந்த ரிவர்சல் கொடுத்து இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு வேயை சப்போர்ட்டாக எடுத்து அந்த இடத்துல இந்த இடம் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு, ஈக்குவல் பண்ணியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வேல்யூஸை ஈக்குவல் பண்ணி இந்த இடம் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் கொடுத்து மூவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா இப்படி தான் ஃபைன் பண்ணணும். அதை வந்து எந்த ஒரு விஷயமே ஈக்குவல் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கக்கூடாது. அந்த ரெசிஸ்டன்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் இனிமேல் மார்க்கெட் வந்து ரன் ஆகணும். அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதே விஷயத்தில் தான் எனக்கு இப்போ ரன் ஆன பையர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரீவியஸில் இந்த ஒரு பர்டிகுலரான ப்ரைஸஸில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக மார்க்கெட் எனக்கு ஒரு அப்வர்ட் கொடுத்துருக்கு. அப்வர்ட் கொடுத்த மார்க்கெட் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் ஈக்குவல் பண்ண வந்த விஷயம் கிடையாது. ஆல்ரெடி இந்த பிளேஸை இந்த பாடியை வந்து என்ன பண்ணிடுச்சு, ஈக்குவல் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான டாப் பேஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை வந்து ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டீசெண்டான ஒரு டவுன் ட்ரெண்ட் எனக்கு கிடைக்கும், அதாவது ரிவர்சல் கிடைக்கும்னு எனக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸில் தெரியும். ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டவுன் ட்ரேட் போயிருக்கேன். எனக்கு வந்து அது ஒரு டீப்பான ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட்டோட ரன்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் ரன் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸில் எனக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் இந்த தேர்டு கேண்டிலுக்கும் என்ன இல்லை, ஒரு கண்டினியூஷன் இல்லை. அப்படி கண்டினியூஷன் இல்லாத இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எஃப்விஜி ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும்னா இப்போ டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், அகைன் எனக்கு டவுன் வந்து தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து நான் வந்து டவுன் ட்ரேடை வந்து அவ்வளோ ஒரு இது கொடுத்து எடுக்கிறேன். புரியுதா? ஸோ அதே மாதிரியே தான் எனக்கு இந்த இடத்துல அகெயின் ஒரு பையர் ப்ரெஷரில் வந்து எனக்கு ஒரு கேண்டில் மூவ் ஆச்சு. பட் எனக்கு தெரியும் இந்த ஒரு பர்டிகுலரான ரெண்டு பையர் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த பையர் கேண்டில்ஸுமே கண்டிப்பாக வந்து என்ன இல்லை, ஒரு கண்டினியூஷன் இல்லை. அது எல்லாமே வந்து ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலரான பிளேசஸை வந்து சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம். அது எப்படி ப்ரோ இந்த பையருக்குள்ளே கண்டினியூஷன் இல்லை அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு அப்புறம் யார் வந்திருக்கா, இந்த செகண்ட் கேண்டிலுக்கு அப்புறம் யார் வந்திருக்கா, ஒரு செல்லர். அந்த செல்லர் வரதுக்கான ரீசன் என்ன, ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்த இந்த ஒரு பர்டிகுலரான செல்லர்
அந்த ஒரு பையரோட வேலை ப்ரைஸ் ஆக்ஷனே என்ன பண்ணியிருக்கு, சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ண வந்து அந்த ஒரு செல்லரோட வேயை மார்க்கெட் என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக, அதாவது ஈக்குவல்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது ரிவர்சல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸில் பிரேக் அவுட் பண்ணி ரிவர்சல் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான், ஓகேவா? நார்மலாக நான் வந்து இப்போது லாஸ்ட் பாயிண்டில் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கல, பட் இதை வந்து நான் உங்களுக்கான டைமாக கொடுக்குறேன். இனிமேல் இந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு யோசிச்சு நெக்ஸ்ட் ட்ரேடை வந்து உங்களுடைய அசட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அகெயின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே கொண்டுட்டு வாங்க, ஓகேவா? அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம ஒரு மூவிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரி எடுக்க முடியும். போக போக அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.